22வது திருவிளையாடல். 22. அது என்ன திருவிளையாடல் தெரியுமா? என்ன விளையாட்டு? யானை எய்த படலம். அது யானை அதை எய்த படலம். யானை எய்த படலம். அவன் யானையை யார் எய்தா எழுது யாரு என்பதை பற்றி பார்ப்போமா? பார்த்துருவோம். அதான் 22வது திருவிளையாடல். சரி, விக்ரம பாண்டிய மன்னவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? புவனங்களை நாம் கடந்து நிற்கும் அரகர சிவ சிவா மொழிமின்னும் புறமறி கோவில் சிவ சிவ அரகர சிவையுண்டு சிவகதியடைந்து கதியடைந்து கதியடைந்து வயிறு வளர்த்தான் வயிறு வளர்த்தான். மன்னன் அவனுடைய மகன் இந்த விக்ரம பாண்டியன் இருக்கிறாரு. ஆமா, பாண்டிய நாட்டை நீதியோடு செங்கோலோச்சி வந்தான். ஆமா, நேர்மையோடு ஆண்டு வருகின்றான். ஆமா, செங்கோல் என்றால் அவன் கையில் இருக்கக்கூடிய கோல். கோல் நீதி வலுவாத. ஆமா, அது நீதி வலுவக்கூடியவங்க கையில் இருக்காது. இருக்காது. ஆமா, அடுத்த கொஸ்டின் இல்லையா? ஆமா, இப்படி செங்கோல் செங்கோலோச்சி வந்தான் நீதி நெறி தவறாது. சரி, மன்னன் பிற சமயங்களை நீக்கி சைவ சமயத்தை பற்றியே இவன் அந்த பை வளர்த்துக் கொண்டே இருந்தான். சரி, சிவாலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் அன்னதானம் செய்து வந்தான். சரி, பூஜை அன்னதானமும் உலகத்திலே பெரிய தானம். ஆமா, பெரிய தானம் அன்னதானம் பண்ணி அது நிறைவை கொடுப்பது. ஆமா, அப்படிப்பட்ட சிறப்பு படைத்தது இந்த அன்னதானம். சரி, இல்லையா? ஆமா, காஞ்சியாளன் சோழ மன்னன் இருக்கிறானே. ஆமா, காஞ்சியாளன் சோழ மன்னன் ஆண்டு வந்த வீராத்தக சோழன் இந்த மன்னன் சமண நெறியவே அதாவது சமணநெறி. அந்த காலத்திலே சைவத்திலும் சமணத்துக்கும் போட்டி சட்டம். ஆமா ஆமா ஆமா, இல்லையா? ஆமா, இருக்கும். விக்ரம பாண்டிய மன்னன் சைவ நெறியை வளர்ப்பது சோழனுக்கு சவாலாக சவால். ஏன்னா அவன் அந்த சைவ நெறி வளர்ந்துட்டு. சரி, ஆகவே இந்த விக்ரம பாண்டியனை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான். பாண்டிய மன்னனை கொண்டு இந்த சோழ மன்னன் அவனுக்கு என்ன அப்படி இருக்கு. ஆனால் நேரத்துக்கு பலப்படும். பாண்டியனை போரில் கொல்ல முடியாது. என்னைவா பெரும் படைகளை வச்சுட்டு இருக்கான். ஆமா, இல்ல நாட்டுக்கு நாடு படை அதிகமா வச்சிருக்காங்க, வெல்ல முடியாது. ஆமா, அவன் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நேரில் எதுக்கு அஞ்சி அந்த காஞ்சி மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? 8 மலையில் வாழும் சமணது கலைகள் 8 மலையில் வாழும் சமணது கலைகள். கொடு
பாண்டியனை கொல்வதற்காக காட்சி மன்னன் ஆ, அந்த வீராத்தகன் என்ன செய்தான் தெரியும்? என்ன செய்தார்? அஞ்சனம், கிரௌஞ்சம், கோபர்த்தனம், ஆ. திரிகூடம், அத்திவத்து, ஆ. செய்யம், ஆ. ஏமகூடம், சரி, விந்தம். இந்த அந்த விந்தம்னா விந்திய மலை மலை. என்னும் 8 மலைகளில் வாழும் ஆ, சமண குறவர்கள். மலையில் இல்ல என்றுதான் ஆமா, மலையில இருந்த வாய்ப்பா இருக்கட்டும். குறவர்கள்னா அடாதிகள். ஆமா, நல்ல அருவி நீரெல்லாம் பயம் இல்ல, நல்ல தணுப்பா இருக்கும். 8000 பேர்களை வரவழைத்த காஞ்சி மன்னன் மன்னன் 8000 பேர் கூடான். ஆ, எதுக்கு மந்திரவாதம் செய்யுது? மந்திரமா வச்சு ஏதாவது ஒண்ணு செய்து இவனை எப்படியாவது தீக்கணும். ஆ, இவன் கூட போர் செய்ய முடியாது. ஆமா, அதனால மந்திரவாத வைத்தியக்கு வழி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பேரையும் அந்த அந்தணர்கள் அத்தனை பேரை அழைச்சான். ஆமா, சமண குருமார்களே, உங்களை அழைத்த நோக்கத்தை சொல்லிவிடுகிறேன். சொல்லுங்க. என்ற உடனே நம் சமயத்தை வளர விடாமல் சைவ சமயத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். சரி. இந்த விக்ரம பாண்டியன் என்ற மன்னன் ஆ, இதை கேட்ட சமண மத குருக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அதற்கு என்ன போய் ஆ, அவளை அழிச்சு விடுறோம். அழுத்து விடுறாளா? அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆ, போய். அவள் சொன்னோன்னு அழுத்து விடுறா. அவளை யார் தெரியுமோ? யாரு? எதையும் செய்யறவா, ஆமா, எதையும் செய்வான். எதையும் செய்யக்கூடியவன். ஆமா, உடனே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? அபிச்சாரையாக செய்து வைத்திடும் பாண்டியனை ஒரு பெரும் எழுச்சியில் கொற்றவனை வீழ்த்திடுவார். மன்னவாள், என்ன? நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, அவசியம் இல்லை. ஆமா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஒருவரை அழிப்பதற்கு அபிசார யாகம் என்று யாரும் இருந்திருக்கு. சரி, அந்த தியாகத்தை பண்ணுங்க. இந்த லோகத்துல எல்லாமே ఎక్కువే. ஆமா, எங்க கைவசம் கொண்டும் எல்லாம் உங்ககிட்ட விட்டோம். ஆமா, சரி, அதை கொண்டு பிள்ளையாண்டாங்க லேசா அழிச்சு விடலாம். சரி, போதும் போய் நீர் சொன்னதே போதும். அதனால அடுத்தது மாதிரி தான். என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஆ, செலவு தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். அதை மட்டும் நீ அவனை அழியும். அதை மட்டும் செஞ்சுட்டா ஆ, அண்ணா பெரியவா இருக்காலும் இருக்கா இருக்கா. அவ இதை ஒத்துட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம். அவங்க ஒத்துக்கொள்ளுவாங்களா? நாங்கள் கேட்கணும். கேட்போம். செலவு கொஞ்சம் அதிகமாகும். செலவை பற்றி அவள் யோசிக்க மாட்டான். அவள் ஒத்துக்கொள்றாங்க தான் நமக்கு முக்கியம். அன்னை மன்னன் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? சமண சுவாமிகளே, என்ன? நீங்கள் சொன்னபடி அந்த விக்ரம பாண்டியனை கொன்று விட்டார். என் நாட்டில் பாதியை உங்களுக்கு தந்து விடுகிறேன். ஆஹா, நல்ல. தமிழ் முனிவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? ஆ, அவர் சொல்றத பார்த்தீரா? பாதி நட்டு தந்துருவாளா? ஆ, பாதியை தந்துருவானா? நம்ம 8000 பேர் பிரிச்சு எடுத்துண்டு ஆ, பூனூல அத்துண்டு பெரிய மன்னன் ஆயிடுவாங்க. ஆமாவே, பூடலுக்கு பெரிய பெரிய மாலை மாலையா செய்து போடலாம். இருந்தாலும் பூனூல் போட்டாலும் ஒண்ணும் இல்லவே. ஆமாவே. இங்க பாருங்க, என்ன? இதை கேட்ட தமிழ் முனிவர்கள் ஆ, கொடிய அபிசார வேள்வியை தொடங்குகிறார்கள். சரி. ஓம் சமண வைதிக சாத்வீக சம்பவாமியுதே துக்க நிவாரணி ஆட்கொண்ட சர்வ சங்கார பிரதையே சர்வ துக்க நிவாரண பிரதையே சர்வநாசகாரணி பிரியம் வதகே கரீம் துஷ்ட பரிபூர்ணாதீப சங்கார சகத்திர நிர்மூலம் ஆதாதிராஜ பிரதட்சையே ஆதாதிராஜ பிரதட்சையே சாந்தி 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 இந்த அபிச்சாரம்
யாகத்தை யாகத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அந்த யாகத்திலே இருந்து இருந்து அனல் கிளம்பு மதுரையை நோக்கி கிளம்பியது. ஏப்பா உடனே அந்த கொடிய வெளி காட்டியது அந்த வனம் வறண்ட தந்த கோழி எல்லாம் காடுகள் கடிய சமண முனிவர்கள் செய்த கொடிய ஆச்சார வேள்வி தீயினால் சோலைகள் கருக்கியது. ஏப்பா தோலெல்லாம் கருகி நந்த வனங்களும் காடுகளும் கருகி அழித்தது. ஓடைகளும் குளங்களும் நீர் வற்றியது. ஆமா, நீரெல்லாம் வற்றிதான் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுது அவர்கள் செய்த வேள்வி அந்த குண்டத்திலே இருந்து அங்கே இன்னும் ஒன்று தோன்றது தெரியுமோ? என்ன தோன்றுகிறது? அந்த தீயால மதுரையை ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளவுதான். உடனே அடுத்தது அனுப்புறான். எது அனுப்புறான்னு தெரியுமா? என்ன இப்ராஹிம்? எமனை போலொரு மதுரையானை மதுரையானை யமனை போல யாக குண்டத்திலே இருந்து எழுந்து வருது ஒரு மத யானை. யானை வருகின்றது. அதை பார்த்து சமண பெருமார்கள் விக்கிரம பாண்டியனை கொன்று வா அப்படி என்று சொன்னார்கள். சொன்ன உடனே ஏறிட்டான். யானை யானை விடுறான். யானை அப்படியே பறந்து வர யானை வருது. யானையோ மதம் பொழிந்து வருகின்ற வழியெல்லாம் ஈவினிங் செய்து அப்படியே வருகிறது. ஆமா, சும்மா வரல.
10 பேர் இந்த பக்கம் நின்னா அப்படி ஒரு சுத்தி ஒத்தாடி ஒத்தாடி இந்த பக்கம் 20 ஆமா ஒரு 20 பேருன்னா ஒரு தூக்கி ஒரே அடி எதிரில ஒரு மரம் நின்னா அதை முடிச்சு அப்படியே ஆமா எதிரில எதுவுமே வைக்காம அடிச்சு முடிஞ்சு போட்டுட்டு வருது இல்ல ஒரு தெருவுல தூக்கி போட்டு அந்த தெருவு அவ்வளவு ஆமா யாரும் இல்ல வந்துட்டு பாருங்க ஆ யானையோ மதம் பொழிந்து வருகின்ற வழியெல்லாம் தீமைகள் செய்து வருகின்ற வேளையிலே வேளையில் மதையானை வருவதை அறிந்து விக்ரம பாண்டியன் என்ன செய்தான் சொக்கநாதர் ஆலயத்திலே வந்தான் ஆஹா மன்னன் சொக்கநாதர் ஆலயத்திலே வந்து இறைவா சொக்கநாதா சோமசுந்தர கடமை மீனாட்சி சுந்தரேசா என்று என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் அப்படியே இறைவனை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகு ஆஹா உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு அளித்தேன் மீனாட்சி சுந்தரேசா உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு அளித்தேன் மீனாட்சி சுந்தரேசா உண்மை ஞானம் வந்து உலகம் முழுதாண்ட அம்மைக்கு அப்படி வருவாய் உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு அளித்தேன் மீனாட்சி சுந்தரேசா உண்மை ஞானம் வந்து உலகம் முழுதாண்ட அம்மையே அப்படி வருவாய் சிவஞான போதத்தை சிந்தையில் தெளியவிட்ட ஜீவஜோதி வேதா சிவஞான போதத்தை சிந்தையில் தெளியவிட்ட ஜீவஜோதி வேதா முதல் பொருள் ஆவியெல்லாம் அழித்தே மீனாட்சி சுந்தரேசா உண்மை ஞானம் வந்து உலகம் முழுதாண்ட அம்மையே அப்பனே வருவாய் திங்கைக்கும் திங்களும் கடைக்குள் மறைத்து சிதனி நிறுத்தியவா எங்கேயும் திங்களும் கடைக்குள் மறைத்து சிதனி நிறுத்தியவா காலங்கள் கடந்தும் மீனாட்சி கல்யாணம் காவியம் படித்ததல்லவா காலங்கள் கடந்தும் மீனாட்சி கல்யாணம் காவியம் படித்ததல்லவா சுகரவநாதனி திருவிளையாடல் தவத்தின் தவமல்லவா சுகரவநாதனி திருவிளையாடல் தவத்தின் தவமல்லவா அதை பாடிட பணித்த கருக்கடேஸ்வரம் எனக்கு ஒரு வரம் அல்லவா அதை பாடிட பணித்த கருக்கடேஸ்வரம் எனக்கு ஒரு வரம் அல்லவா அது எனக்கு ஒரு வரம் அல்லவா இது எனக்கு ஒரு வரம் அல்லவா முதல் பொருள் ஆகியெல்லாம் உனக்கு அளித்தேன் மீனாட்சி சுந்தரேசா உண்மை ஞானம் வந்து உலகம் முழுதாண்ட அம்மையே அப்படி வருவாய் அம்மையே அப்படி வருவாய் நீ வருவாய் நீ வருவாய் நீ வருவாய் இறைவா ஆடிய பாதா ஆமா நாயகா நாயகா மீனாட்சி அம்மை மணந்த சுந்தரேச பெருமானி
எம்மை கொல்வதற்காக காட்சி மன்னன் அனுப்பிய மத யானையை கொன்று ஏனை காக்க வேண்டும். இறைவா, சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, எங்களை காப்பாற்றியா, தென்னாடுடைய சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவனே என்று தென்னாடுடைய சிவனே என்று ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பஞ்சாட்சர மந்திரமாகிய நமச்சிவாய மந்திரத்தை ஓதினார். ஆமா, காலை பொழுது விடித்ததும் ஆ, அன்று பொழுது அடைவதற்குள் ஒரு முறையாவது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லாமல் அவருக்கு வாழ்வின் வியர்வேது ஒன்றுமே கிடையாது. என்னைக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் குழந்தை ஏதாவது தப்பு செய்துச்சுன்னா திட்டாது. அதை எப்படி திட்டணும் தெரியுமா? அடராமா அடராமா ராமா கேட்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லணும். ஆமா, சும்மா அதுக்கு யாருன்னு சொல்லிடணும். அதுக்காக நீங்க வளர்க்காதவனே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, சோமசுந்தரனை சொக்கநாதர் பெருமானி அப்படி வேண்டாம் அசிரீதியாக என்று சொல்லுகிறார் சொக்கநாதர். அப்படி பாண்டிய மன்னா, யாம் கூறுவதை கவனமாக கேள். சொல்லுங்கள், சார்ந்திருக்கின்றோம். உன் பகைவர் விட்ட யானையை நான் வென்றிருந்தேன். விட்ட யானையை நான் வென்றிருந்தேனோ, ஏற்றுவதிடன் உருவில் வந்திருந்தேனே. விட்ட யானையை நான் வென்றிருந்தேனே. விட்ட யானையை நான் வென்றிருந்தேனே. ஏற்றுவதிடன் உருவில் வந்திருந்தேனே. அட்டாணி என்னும் மண்டபம் அவசரமாக, அட்டாணி என்னும் மண்டபம் அவசரமாக, நானும் நடந்திடாமலே நீ கட்ட வேண்டும் என்று நடந்திடாமலே. பாண்டிய மன்னா, என்ன உன்னுடைய எதிரிகள் அனுப்பிய மகம் பொழிந்து வரும் யானையை யானையை ஒரு வேட்டுவர் வீரனாக வந்து நான் கொண்டு விடுகிறேன். சரி, ஆனால் ஆனால் அதற்கு எனக்கு நீ ஒரு வழி செய்து தரணும். என்ன வழி செய்யணும் சொல்லுங்கள். இத ஒழிச்சிருந்துதான் அடிக்கணும். ஏன் ஏழைகிட்ட போக முடியாதா? இல்ல, ஐயோ என்னடா சொல்லிட்டு இருக்க? அதானே, இங்க பாரு, அதை எவராலையும் வெல்ல முடியாது. அப்படியே அனுப்பிட்டுருங்க. ஆமா, அது பூமிக்கும் வானத்துக்கு எத்தனை மாதிரி அந்த வந்து மாதிரி பெரிய யானை. ஆமா, ம், நீ ஒரு அட்டாக் மண்டபத்தை அமைக்கணும். சரி, அதாவது அவசரமா அமைப்பார். ஆ, உடனே பலன் வடிவமான மண்டபம் பலன் மாதிரி ஆ, அது உயரத்துல நின்று அடிக்கிறது. ஆமா, உயரத்தெல்லாம் அடிச்சாதான் அடிக்க முடியும். ஆமா, வில் அம்பு கொண்டு அடிக்க ஆ, வேண்டும். மணிக்குண்டு போல் உயரமாக என்று கூறிய அசரீதி மறைந்தது. உடனே மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? மன்னன் என்ன செய்தான்? 16 தூண்களுடன் தோள்களுடன் 16 தூண்களுடன் பரமரண மண்டபத்தை மண்டபத்தை பரமரண மண்டபத்தை மண்டபத்தை 16 தோள்களுடன் பரமரண மண்டபத்தை மண்டபத்தை பரமரண மண்டபத்தை மண்டபத்தை பொலியொரு பொலிவுடனே 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 மணிவில் கட்டி வைத்தான் கட்டி வைத்தான் மணிவில் கட்டி வைத்தான் கட்டி வைத்தான். மன்னன் விக்கிரபாண்டியன் பாண்டியன் விக்கிரமபாண்டியன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? அவசரமாக
கட்டிட வல்லுநர்களை கொண்டு கொண்டு 14 தூண்களுடன் பலன் வடிவிலே யானைக்கு எட்டாத உயரத்திலே கட்டிவிடும். சரி. உடனே எம்பெருமான் சோமசுந்தரர் காலை பருவம் கொண்ட ஒரு வேட்டுவனை போல, ஆமா, வேடுவனை போல நெல் வீரனாய் வடிவு கொண்டு கொண்டு பலன் வடிவு மண்டபத்திலே ஏறி நின்றார். யானை மதம் பொழிந்து கொண்டு அது வருகின்றது. யானை அப்படியே பிளீறி கொண்டு வருகிறது. ஆமா, யானை புளிப்பிட்டு வருது. அப்படித்தான் சொன்ன அண்ணே. யானை ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கு சத்தத்தை பார்த்தீங்களா? ஆமா, சில மனுஷன் அப்படித்தான் இருக்கான். இவன் ஒரு ஆளு மாட்டிக்கிட்டு இவ்வளவு வட்டத்துல இருப்பாரு ஆளு. பேச்சு எப்படின்னு தெரியுமா? அந்த ஆளு கூட போன போல நடந்துடும். அவருக்கு அந்த ஆளு பேசிய மாதிரி நான் அதே குரல்ல பேசினான். அவன் இப்படி 2 தடவை சிரமிச்சு பார்த்தான். சிரமிச்சு பார்த்தோம்னா நான் வாடிட்ட மேல விழுந்துருவான். அடுத்த ஸ்டாப் வந்துட்டு உடனே அந்த ஆளு இறங்கிட்டார். இல்லாட்டா கொஞ்சம் போட்டு பொருள் இல்லைன்னு நானே வாடிட்டேன். ஏன்னா மேல விழுந்தாங்க நான் சாணி. அப்படியா? ஆமா, அப்படிப்பட்ட உருவம். உடனே எம்பெருமான் சோமசுந்தரர் சரி கோளை போல் வடிவம் கொண்டு அப்படி ஒரு வேட்டுவ வீரனாய் நம்பெடுத்து எடுத்தாரே தில்லினையோ கொடுத்தாரே அம்பை யாரே எடுத்தானே தில்லினையோ கொடுத்தானே அம்பை யாரே பாலத்தை அத்தகத்தை குளித்திடுமா. யானைகளின் கொடூரத்தை பார்த்த சோமசுந்தர பெருமான் பரன் வடிவ மண்டபத்தின் மேல் ஏறி நின்று தம் கையில் இருந்த வில்லை வளைத்தார். நாளை கூட்டினார். நரசிங்க பானம் என்று ஒரு பானம். எப்பவுமே சிவபெருமான் வில்லெடுத்து நான் குட்டி அம்பால் அடித்தால் அந்த அம்பை யாரை பயன்படுத்தார்? மகாவிஷ்ணு தான் பயன்படுத்தார். திரிபுரத்தை எரிப்பதற்கு நாராயணன் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்துறாங்க இல்லையா? ஆமா. இங்கே நரசிங்க உருவத்தில் விஷ்ணு இருந்தாரே 10 அவதாரத்தில் ஒண்ணு. ஆமா, அந்த நரசிங்க பானத்தை யார் அப்படியே ஏறினார். அங்கு வேகமாக சென்று இடி முழக்கம் போல் மட்டத்தில் பட்டு தலை 2ஆ பிளந்தது. யானைக்கு அலறியபடி யானை தலையிலே சாய்ந்தது, புரண்டு விழுந்து இறந்தது. ஆமா, யானை சரிஞ்சிட்டு கீழே விழுந்துட்டுனாலே எந்திரிக்கிறது. யாரு கீழே விழுந்துன்னா அவ்வளவுதாங்க நீ இல்லையா? அது சில பேர் எப்ப கீழே விழுவான்னு தானே பார்த்துக்கிட்டு இருப்பான். யானை மாதிரி மனுஷன் உண்டுங்க. ஆமா, ரொம்ப பெரிய ஆட்கள் பழைய காலத்துல எல்லாம் இருப்பாங்க. பெரிய அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு பெரிய மீசை வச்சிருப்பான். ஆமா, நிறைய சொத்து வச்சிருப்பான். அவன்கிட்ட யாரும் அவனை கண்டோடனே ஐயா 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 இப்படிதான். ஆமா இல்லையா? வள்ளலாறு கையை கட்டினாங்க. வள்ளலார் எதுக்கு கட்டினார் தெரியுமா? எதுக்கு கட்டினாரு? கை வீசி நடந்தால் கம்பீரம் வந்துவிடும். ஆமா, கர்ப்பம் வந்துவிடும். கம்பீரம் வந்துவிட்டால் நம் கருணை போய்விடும். ஆமா, அவனுக்கு செருக்கு வந்துவிடும். அதனால்தான் கைவீசி நடக்காமல் கைகட்டி நடந்தேன் என்றார். எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்த்து மறைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஆமா. ஆகவே கூடிய வரைக்கும் நல்லதை செய்ய பார்க்கணும். அடுத்தவருக்கு உதவி செய்யணும். செய்ய முடியலன்னா ஒருத்தரும் செய்யக்கூடாது. ஆமா ஆமா, கூடிய வரைக்கும் வாழ்வு எல்லாமே இருக்கு பார்க்கணும். ஆமா, வாழ்காரன் தெருவில் குடியிருக்க பாருங்க சொல்லிட்டான். உடனே யானையுடன் வந்த சமணர்களை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அடித்து உதைத்து படிக்க வைத்தார். படிக்க வைத்தார். படிக்க வைத்தார். அவமதித்து இறக்கிடுவார். அடித்து உதைத்து படிய வைத்தார். படிய வைத்தார். படிய வைத்தார். அவமதித்து இறக்கிடுவார். குடிய நீந்த மன்ன அவனும்
உதித்து அடிபடியை வைத்து அடி அவமதித்து விலக்கி விட்டார். ஆமா அவமானம் படுத்த முடியாது ஓடிட்டான். அப்பொழுது விக்கிரம பாண்டிய மன்னன் வேண்டுவதில் மீறினான் வந்து இறைவனை வணங்கி எம்பெருமான் கரைக்கண்டேஸ்வரா கரைக்கண்டேஸ்வரா எங்களை காத்துக் கொள்ளும் ஐயா. எந்நாட்டவருக்கு இறைவனை மதுரையம்பதி தலைவர் அப்பா மணியே மணி மொழியே திருவால வாயா திருவாரூரா திரு செங்காட்டு நாதா போற்றியுடைய கோவை தில்லைவாழ் அத்தனருக்கு